பொன்னி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து பாட்டு வந்து அத்தைக்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து யோசிக்கிறாரு நம்ம வந்து சக்தி. உடனே சக்தி வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து நீ அம்மா கிட்ட கற்றுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே, என்னால் கற்றுக்க முடியுமான்றாங்க. அவங்க கற்று தருவாங்களான்றாங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஜெயா கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து பொன்னிக்கு வந்து பாட்டு கற்றுக்கணும்னு ஆசை, அது உங்ககிட்ட கற்றுக்கணும்னு ஆசை, தயவுசெய்து சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாரு சக்தி. அதுக்கு வந்து தகுதி இல்லை அவளுக்கு என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறாங்க. இதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு சக்தி. எல்லார் முன்னாடியுமே வந்து சொல்கிறாங்க எல்லாருமே, இந்த மாதிரி வந்து அவளுக்கெல்லாம் வந்து அத்தைலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து சக்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இல்லை கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து பொண்ணுக்கு நான் நல்லபடி பாட்டு சொல்லி கொடுப்பேன், அவள் வந்து சீக்கிரமாக நல்ல பாடகி ஆவா, அதுவும் அம்மாவோட நல்லா பாடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி வந்து இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்து சக்தி வந்து பொன்னிக்கிட்ட சொல்கிறா, நீ கவலைப்படாத பொன்னி, உன்னை ஒரு நல்ல இடத்துல வந்து நான் சேர்த்து பாட்டு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு வேணாம் சக்தி, எதுக்காக பிரச்சனை, அத்தைக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா அவங்க கற்றுத்தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதானே, அதனால் வந்து உனக்கு வந்து யாரும் கற்றுத்தர முடியாது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவங்க அப்பா வந்து நான் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து அவளுக்கு கற்றுத்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ தான் கற்றுத்தர மாட்டேன்னு சொன்னேன், நான் கற்றுத்தந்தா என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லைப்பா பரவாயில்ல, அம்மா சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நான் வெளியவே கற்றுக் கொடுக்குறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்லிடுறாரு. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இதையெல்லாம் கேட்குற வந்து பிரீத்தி வந்து செமையாக வந்து ஒரு பிளான் போடுறாங்க. சக்தி கிட்ட போய் நயவஞ்சகமாக பேசுகிறாங்க. ஏன் சக்தி இப்படி பண்ணுற, ஆன்ட்டிக்கு வந்து கொஞ்ச நாளே வந்து உனக்கும் ஆன்ட்டிக்கும் பிரச்சனை ஆகிடும், இதனால் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பொண்ணுக்கு ஒரு வேளை அது திறமை இல்லையோ என்னமோ, அதனால தான் ஆன்ட்டி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆன்ட்டி எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அப்போ பொண்ணுக்கிட்ட அந்த திறமை இல்லை, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, பொன்னியால் மேடை ஏறி கூட பாட முடியல, அவளுக்கு எப்படி அவங்க சொல்லி தருவாங்க, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சக்தி செமையாக டென்ஷனாக இருக்காரு. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் பொண்ணுக்கு டேலண்ட் இல்லை, அவளால் பாட முடியாது செய்ய முடியாது, அவன் மேடை ஏன் ஏற்றுற, இதெல்லாம் ஏன் கேட்டுட்ருக்க நீ அப்படி சொன்னோன்னே, அது சக்தி அது வந்து அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பார் பிரீத்தி, ஒரு அளவு தான் எல்லா விஷயமும் புரியுதா, நான் ஏற்கனவே உன்னை நிறைய வாட்டி நான் வார்ன் பண்ணியிருக்கேன், பொன்னி விஷயத்தில் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, பொன்னி உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போலாம் நான் எப்போ பார்த்தாலும் பொன்னிக்கு சப்போர்ட்டாக நீ பேசவே மாட்டேங்கிற, பேசுகிறனா கூட பரவாயில்ல, அதுக்காக பொன்னியை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே பண்ணுற, எப்போவுமே அவளுக்கு திறமை இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ, உன்கிட்ட வந்து வேறு திறமை இருக்கலாம், ஆனால் பொன்னிக்கிட்டையும் அதே மாதிரி வேறு திறமை இருக்குது புரியுதா, அதனால் பொன்னியை பற்றி தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாத, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பிரீத்தி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் பொன்னிக்கு, பொன்னியை பற்றி தெரியாமல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவள் நம்ம 2 பேரும் பிரித்தவ, அவளை நான் சும்மா விடவே மாட்டேன், நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணால் அதனால் வந்து அவள் வந்து பெரிய பாடகி ஆகிடுவாளா, அப்படிலாம் நான் ஆக விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக நிற்கிறாங்க பிரீத்தி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து சக்தி வந்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத பொன்னி, கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம பாட்டு கற்றுக்கலாம், நீ பாடுவேன் அப்படின்னா, வேணாம் சக்தி, வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லாத போது நான் ஏன் செய்யணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த சக்திக்காக நீ செய்ய மாட்டியா அப்படின்னோடனே, சரி சக்தி, உங்களுக்காக நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து சக்தி வந்து என்ன பண்ணுறாரு, பொண்ணுக்கிட்ட முக்கியமான வேலை இருக்குது, வா வெளியே போகலான்னு கூப்பிட்றாரு. ஐயோ இப்போவா சக்தி, வீட்டில் வேலை இருக்குது, வீட்டில் எப்போ தான் வேலை இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு